கன்னியாகுமரி மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா, நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு க்ளீனிங் சர்வீஸோட ஒரு வீடியோ தான். உங்களை வீடை நீங்கள் வாடகை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, அவங்க சில நேரத்தில் வீட்டை காலி பண்ணி போகும்போது வீட்டில் நிறையா டஸ்ட் இருக்கலாம். அதை இதே மாதிரி மொசைக் ஃப்ளோர் அப்படின்னா அதில் சில இடங்களில் கரை அழுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கலாம். இந்த ஜன்னல் கம்பி ஃபேனு இதெல்லாம் நிறையவே டஸ்ட் இருக்கலாம். நீங்கள் அடுத்தவங்களுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு முன்னால் ஒருவேளை பெயிண்ட் அடிக்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதுக்கு முன்னால் நீங்கள் க்ளீன் பண்ண யோசிக்கலாம். அதுவும் பாத்ரூம் எல்லாமே ரொம்ப கரவையாக உள்ளே போகிறதுக்கே அருவருப்பாக தோணக்கூடிய அளவுக்கு கரை இருந்தால் கூட அது எல்லாத்தையும் எப்படி க்ளீன் பண்ணுறது, யாரை வச்சு க்ளீன் பண்ணுறது என்பதாக யோசிப்போம். நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச யாரையாவது வச்சு க்ளீன் பண்ணுவோம். ஆனால் அந்தளவுக்கு அது க்ளீன் ஆகாது. ஆகவே நீங்கள் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னா அந்த க்ளீனிங் வேலையில் தகுதி வாய்ந்த நபர்களை கூப்பிடலாம். அதான் நீங்கள் பார்த்துக்கூடியது சிங்கப்பூரில் ட்ரைனிங் எடுத்து நாகர்கோவிலில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே இங்கே இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு க்ளீனிங் சர்வீஸ் தான். இவங்களோட வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவிலே பார்க்க முடியும். இந்த வீட்டில் ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரூமில், ஃப்ளோரில், கிச்சனோட அந்த ஸ்லாப்பு, ஸோ அந்த பாத்ரூம் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்டெயின் இருக்குது. ஸோ இது ஒரு வீடு, அவங்க வாடகை இருந்தவங்க காலி பண்ணி போயிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு அந்த வீடை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு பிறகு உள்ள நிலைமை நீங்கள் இப்போ பாருங்கள். அந்த பாத்ரூமோட கண்டிஷன், அந்த விண்டோவோட கண்டிஷன், அந்த ரூமில் உள்ள ஃப்ளோரோட கண்டிஷன், இது எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும். இது ஃப்ளோர் எல்லாமே மொசைக்கு ஃப்ளோர் ரீபாலிஷ் பண்ணால் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸாக செலவாகும். ஆனால் அதை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு செலவாகாது. இதில் ரொம்பவே அழுக்காக இருந்தது, கரையாக இருந்தக்கூடிய இந்த ஃப்ளோர் தான். ஆனால் க்ளீன் பண்ணி பாலிஷ் பண்ணி கொடுப்போம். அதே சமயத்தில் ரீபாலிஷ் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு வெறுமனே க்ளீன் பண்ணி மட்டும் கொடுக்கணும்னா, இப்போ இந்த வீடெல்லாம் வெறுமே க்ளீன் பண்ணி மட்டும் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், புதுசு போல் உங்களுக்கு அந்த ஃப்ளோரோட ஷைனிங் இருக்கக்கூடியது நீங்கள் கவனிக்கலாம். நீங்கள் அந்த கிச்சன்லலாம் எவ்வளோ கரை இருந்தது, அந்த கிச்சன் ஸ்லாப்லாம் எப்படி இருந்ததுன்னு முதல்ல கவனிச்சிருப்பீங்க அந்த வீடியோவில். அந்த சிங்கு, அந்த கிரானைட் ஃப்ளோரு, அது எல்லாமே எந்த வித கரையும் இல்லாமல் உங்களுக்கு அடிப்படியாக க்ளீன் பண்ணி கொடுத்துருப்போம். நீங்கள் உடனே நீங்கள் புக் பண்ணலாம். இந்த வாஷ் பேஷனாக இருக்கட்டும், அதை நீங்கள் அந்த பாத்ரூமுக்குள்ளே உள்ளே போக முடியாத அளவுக்கு அந்த ஸ்டெயின் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா புது பாத்ரூம் இப்போ நீங்கள் உடச்சி கட்டியிருந்தால் எவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருக்குமோ அதே அளவு சுத்தத்தோடு இவங்க க்ளீன் பண்ணி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், முன்கூட்டியே புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நாளில் உங்களுக்கு வந்து அடிப்படியாக க்ளீன் பண்ணி தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டு ஃப்ளோராக இருக்கட்டும், விண்டோவாக இருக்கட்டும், அதே சமயத்தில் ஃபேனு, லைட்டு, டோரு, இந்த பாத்ரூம்லாம் ரொம்பவே கரையாக இருந்தது. இப்போ அந்த க்ளோசெட்டு எல்லாமே ஃப்ளோர் டைல்ஸாக இருக்கட்டும், வால் டைல்ஸு எல்லாத்தில் உள்ள கரையும் மிக நேர்த்தியாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் உடனடியாக ஃபோன் பண்ணி புக் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டை விசிட்டு பார்த்துட்டு உங்களுக்கான ரேட்டை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க.